ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருப்பதி தரிசனத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு திருமலை போலீஸ் அவங்க ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. தரிசனத்துக்கு போகிறப்போ சில டைம் நம்ம மிஸ் ஆகிடுவோம். அப்படி மிஸ் ஆகிட்டோன்னா கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பிரச்சார கேந்திரம் இருக்குது. அங்கே போய் சொன்னால் அவங்க ஸ்பீக்கரில் சொல்லுவாங்க, இந்த ஊரை சேர்ந்தவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, பிரச்சார கேந்திரத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அப்படின்ட்டு. சிலருக்கு அங்கே போய் சொல்ல தெரியாது. இன்கேஸ் அவங்கக்கிட்ட யாராவது இங்கே எந்த ஊரை சேர்ந்தவங்க யாருக்கு ஃபோன் நம்பர் கேட்டால் கூட அந்த ஃபோன் நம்பர் சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஈவன் தோ சிசிடிவி கேமராவில் அவங்க எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சா கூட. அதனால் அந்த மாதிரி சொல்ல தெரியாத பக்தர்கள் உங்களில் நீங்கள் அழைச்சிட்டு வரீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஐடி கார்டாவோ இல்லை ஒரு ஸ்லிப்லேயோ ஃபோன் நம்பர் ரெஃபரன்ஸுக்கு அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கையில் கொடுத்து அழைச்சிட்டு வாங்க. இன்கேஸ் மிஸ் ஆனால் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பவித்ரோத்சவம் இன்னிலேருந்து திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் 3 நாட்கள். நேற்று ரூம் எடுத்த சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணாங்க, கம்ஃபர்டபுளாக ரூம் கிடச்சது, அதுவும் ராம்பக்கிச்சாலையே அப்படின்னு. இன்றைக்கி எந்த புக்கிங்கும் இல்லை. நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம், காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அதற்குண்டான அக்காமடேஷன், மத்தியானம் 3 மணி போல் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் கேஸ் தர்ஷன் டிக்கெட்டுக்கு உண்டான புக்கிங் இருக்குது. அண்ட் திருப்பதியில் க்ரௌடு கம்மியாக இருக்குது. டைரக்ட் சர்வ தர்ஷனத்துலேயே சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் தான் வரதா டிடிடியில் அஃபீஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன் இன்று அதிகாலை 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் மொத்தமாக சேர்த்து ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கனோட கோட்டா 10,000, திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனோட கோட்டா 2,000 காலையில் 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. 2 மணி நேரம் ஆச்சு மேக்ஸிமம் 2 டோக்கன்ஸும் தீரத்துக்கு. பட் டோக்கன் வாங்குறதுக்காக பக்தர்கள் நைட்லேருந்தே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். ஆனால் டோக்கன் வாங்குறதுக்கு முந்தின நாள் நைட்லேருந்து வெயிட் பண்ணி அதிகாலை டோக்கன் வாங்கி அடுத்த நாள் தரிசனம் செய்கிறதுக்கு நீங்கள் டைரெக்டாக திருமலைக்கு போயிட்டீங்கன்னா 8 மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக சுவாமி தர்ஷனம் செய்துட்டு வந்துடலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 84,873 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.67 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 36,286 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.42 லட்சம் பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.38 லட்சம் லட்டுக்கள். நேற்று அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3,523 பேர் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் க்ரௌடு நார்மலாக தான் இருக்குது. டோக்கன் வாங்குகிற டைமுக்கு நம்ம போய் சுவாமி தர்ஷனம் செய்துட்டு வந்துடலாம். இல்லை நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு சுவாமி தர்ஷனம் பார்க்குற பிளானில் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு கீழ் திருப்பதியில் வெயிட் பண்ணுங்கள். அதிகாலை 12 மணிலேருந்து எப்போ வேணாலும் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க அடுத்த நாள் தரிசனத்துக்கு. அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போனீங்கனாலும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.